ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரெசிபிங்க என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஸ்டைல் புதினா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்காக ஒரு சிம்பிளாக மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 5 பல் பூடு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக மல்லியிலை, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினாலங்க, ஒரு 5 முந்திரி பருப்பு. அவ்வளோதாங்க, மசாலாவுக்கு சேர்க்க வேண்டியதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், புதினா ரைஸுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. மசாலாவோட ஸ்மெல்லே செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை ஒரு கிணத்துல மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு அடுத்ததான் நம்ம புதினா ரைஸ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புதினா ரைஸ் செய்யறதுக்காக குக்கர் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அதில் ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். கல்பாசி, 2 பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. இதில் இப்போது ஒரு பெரிய பல்லாரியை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது உள்ள போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சிவந்து வரட்டுங்க. அது வேறு வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கி கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்டு இருக்குங்க. இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு தக்காளி பழங்க நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ இதை உள்ள போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம அரைச்சி எடுத்த புதினா, மல்லியிலை, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்போட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க, மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டோட பச்சை வாசனை சூப்பராக போயிடுச்சுங்க. இப்போ மசாலா தூள்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள். இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாத்தூள் கூடயே தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். புதினா ரைஸுக்கு ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம், அதனால் தயிர் சேர்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மசாலாவும் தயிர் நம்ம சேர்த்துருந்த வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக தேவையான அளவு ரைஸ் எடுத்து நல்லா குழஞ்சிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணியும் அளந்து வச்சுருக்குறேங்க. மிக்ஸி ஜார் சேர்த்து அந்த தண்ணியும் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துன்னு தண்ணியை ஊற வச்ச அரிசியோடு உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை லெமனை புழிஞ்சி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குங்க. இந்த டைமில் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக மல்லியிலையும் சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வைங்க. சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைல் புதினா ரைஸ் ரெடி ஆயிருங்க. இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 2 விசில் வந்துருச்சுங்க. ஸ்ட்ரீட் ஸ்டைல் புதினா ரைஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதினா ரைஸ் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டு குட்டீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.